இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலைகளை ஏந்தி பவனி சென்ற கிறிஸ்தவர்கள். ஒரே தொகுதியில் தந்தை மகன் எதிரெதிர் அணியில். புதுச்சேரி தேர்தலில் சுவாரஸ்யம். புதுச்சேரியில் ஒரே தொகுதியில் வெவ்வேறு கட்சியில் தந்தை மகன் மோதும் சுவாரஸ்யம். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிராமப்புற தொகுதியான ஏம்பலம் தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கந்தசாமியும், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் NR காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸும் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர். இதில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் மோகன்தாஸ் காங்கிரஸ் வேட்பாளர் கந்தசாமியின் அண்ணன் மகனாவார். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் கந்தசாமிக்காக மோகன்தாஸ் தீவிரமாக தேர்தல் பணியாற்றினார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட அவர் வாய்ப்பு கேட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் சீட் மறுக்கப்பட்டதால் வேட்புமனு தாக்கல் கடைசி நாளுக்கு முன்பு காங்கிரசிலிருந்து விலகி NR காங்கிரஸில் இணைந்து தற்போது ஏம்பலம் தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஒரே தொகுதியில் தந்தையை எதிர்த்து மகன் போட்டியிடுவதால் அத்தொகுதியில் வெற்றி யாருக்கு என்பதில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குருத்தோலை ஞாயிறு திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஓசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்களால் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. குறிப்பாக ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புனித ஆந்திரேயர் ஆலய சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை ஏந்தி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடியபடி வீதிகள் வழியாக சென்றனர். அதேபோல் புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் ஆலயம், உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலயம், கதீட்ரல் ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம், மிஷன் வீதி ஜென்மராக்கினி ஆலயம், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை ஏந்தி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடி புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு மூத்த குடிமக்களிடம் வீடு தேடி சென்று தபால் ஓட்டு பெறும் பணி துவங்கியது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் 85 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் உடலில் 40% மேல் பாதிப்புடைய மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடி தபால் ஓட்டு போடும் வசதியை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. இந்த வசதியை பயன்படுத்த மாநிலத்தில் 85 வயதிற்கு மேற்பட்ட 1616 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 2070 பேரும் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான ஓட்டுப்பதிவு நேற்று துவங்கியது. 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் தபால் ஓட்டை பதிவு செய்தனர். தபால் ஓட்டுப்பதிவில் 100 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதி குயவர்பாளையம் சாத்தானி வீதியில் உள்ள 102 வயதான மூதாட்டி ஹீராபாய் தபால் ஓட்டினை பதிவு செய்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். அவரை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். புதுச்சேரி பிச்சவீரன்பேட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 19ஆம் ஆண்டு விளையாட்டு நாள் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் SR சாம்பாள் தலைமை தாங்கி கொடியேற்றியும் ஒலிம்பிக் சுடர் ஏற்றியும் விழாவினை துவக்கி வைத்தார். விழாவின் முதன்மை அங்கமாக கல்வியில் சிறந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல்வேறு துறை மாணவ மாணவியருக்கு கல்லூரியில் செயற்பட்டு வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகளை மேலாண் இயக்குநர் முனைவர் SR சாம்பாள் வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உடன் இருந்து விழாவினை சிறப்பித்தார். விழாவின் தொடர்ச்சியாக விளையாட்டு நாள் உறுதிமொழியானது மாணவர்கள் அனைவராலும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பின் அனைத்து துறை மாணவர்களின் அணிவகுப்பு, மாணவ மாணவியரின் பிரமிட் சாகசங்கள், ஒலிம்பிக் தொடர் ஓட்டம், பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் என விழாவானது களை கட்டியது. அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர்.
காமராஜ் நகர் தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம். ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மக்களின் உற்சாக வரவேற்பு. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாஜக இளைஞர் அணி துணைத் தலைவர் அஸ்வின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கார்த்திகேயன், அசோக், தேவா, அருண், சோனி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்தில் அப்பகுதி மக்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டு தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மக்களில் தங்களது பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பேசினர். அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் சுரேஷ் துரைசாமி, பாஜக மாநில பிரச்சார பிரிவு அமைப்பாளர் பாண்டி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். ஏம்பலம் தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு கட்சியில் இருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் ஜெய்ஹிந்த் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் காங்கிரசின் ஏம்பலம் தொகுதி வேட்பாளருமான கந்தசாமி முன்னிலையில் தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ், மண்ணாங்கட்டி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கம், துர்கா நகர், செட்டிக்குளம், சச்சின் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட குப்பம், குப்பம்பேட், செட்டிக்குளம், துர்கா நகர், மணக்குள விநாயகர் நகர், சச்சின் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். சாத்தமங்கலம் பஞ்சாயத்து சார்பில் மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மங்கலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமியை மங்கலம் தொகுதி சாத்தமங்கலம் பஞ்சாயத்து சார்பில் சாத்தமங்கலம் பஞ்சாயத்து மகளிர் கூட்டமைப்பின் தலைவி ராஜகுமாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மகளிர்கள் சந்தித்து மங்கலம் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தங்களை வெற்றி பெற செய்வோம் என வாழ்த்து தெரிவித்தனர். உடன் கவியரசி, தமிழ்செல்வி, அனிதா, நித்யா ஆகியோர் மற்றும் மேல் சாத்தமங்கலம் ராஜவேலு, கீழ் சாத்தமங்கலம் கராத்தே சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி காட்டேரிக்குப்பம் பகுதியில் பாஜகவில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குருத்தோலை ஞாயிறு, குருத்தோலைகளை ஏந்தி பவனி சென்ற கிறிஸ்தவர்கள். ஒரே தொகுதியில் தந்தை மகன் எதிரெதிர் அணியில், புதுச்சேரி தேர்தலில் சுவாரஸ்யம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.